ஆரம்பிக்கலாமுங்களம்மா? வாழ்க வளமுடனம்மா. நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஓகே. நன்றிகளம்மா. நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய ஸ்கை நார்வே மனவளக்கலை மன்ற நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும், இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்ரி அன்பு உள்ளங்களுக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறோம். இன்று நமக்கு சாந்தி தவத்தினை வழிநடத்திய பேராசிரியர் அருள்நிதி நகுலேஷ் ஐயா அவர்களுக்கு வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறோம். குரு வணக்கம். என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய், சென்னியில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய்ச் செய்தேன், உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய், முன்னை சேர் வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரத்தை சிந்தனைக்கு எடுத்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நமக்கு சிந்தனைக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு சான்றாண்மை. அதாவது திருக்குறள்ல 99வது அதிகாரத்துல இந்த தலைப்பு வருது. 981வது குறள்ல இருந்து 990வது திருக்குறள் வரைக்கும் இதுல இருக்கு. 10 திருக்குறள் இந்த சான்றாண்மையை பற்றி ரொம்ப அழகா எடுத்து சொல்லுது. சான்றாண்மை இது நமக்கு ஒரு புது வார்த்தையா இருக்கு. சான்று பிளஸ் ஆண்மை அப்படின்னு இதை பிரிக்கிறாங்க. சான்று அப்படின்னா நிறைதல், ஆண்மை அப்படிங்கிறது அந்த குணங்களை ஆளக்கூடிய தன்மையை குறிக்கிறது. நற்குணங்கள் நிரம்ப பெற்றோரை சான்றோர்கள் என்று அழைக்கின்றார்கள். இந்த 10 குறளோட சாராம்சத்தை நம்முடைய குருபிரான் தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவங்க நமக்கு ரொம்ப எளிமையா கொடுத்திருக்கிறாங்க. முதலாவது பார்த்தா அறநெறி வாழ்க்கை, ஒழுக்கம், கடமை, ஈகை. அடுத்தது இரண்டொழுக்க பண்பாடு. அடுத்தது இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா வாழ்வின் வளமைக்கான நற்பண்புகள் 17 பண்புகளை கொடுத்திருக்கிறாங்க. சோ இந்த சான்றாண்மைன்ற தலைப்புல கீழே வர 10 குறள்லையும் பாத்தீங்கன்னா இந்த மகரிஷி கொடுத்த இந்த விளக்கங்கள், அந்த திருக்குறளுக்கான விளக்கங்களை படிச்சு பார்த்தோம் அப்படின்னா மகரிஷி நமக்கு கொடுத்த அறநெறி வாழ்க்கை, அடுத்தது இரண்டொழுக்க பண்பாடு, அடுத்து இந்த நற்பண்புகள், இதுதான் அதுல முக்கியமா இருக்குது. சோ அடுத்து இந்த 16 பண்புகள் நற்பண்புகள் சொன்னோம், 17 பண்புகள் இருக்கு. சோ இப்போ முதல்ல பார்த்தோம்னா நம்மளோட பண்பாடு, அதாவது ஆதி காலத்துல இருந்தே மனித குலம் அங்கங்க வாழ்ந்துட்டு வராங்க. அங்கங்க இருக்கக்கூடிய தட்பவெட்ப நிலை, அங்கங்க இருக்கக்கூடிய நில வளங்கள், தொழில் வசதி, இதுக்கு ஏத்த மாதிரி வாழ்க்கை நெறி உருவாகிச்சு. அப்போ இந்த மாதிரி பழக்கத்திலும் பண்பாடு அப்படின்னு சொல்றோம். அப்போ எல்லாவற்றிலையும் இறைவனை காணுகின்ற சிறப்பு வந்தா யாருக்கும் துன்பம் விளைவிக்காம நம்முடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கும், துன்பத்துல இருக்கிறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உதவிகளை செஞ்சு அந்த துன்பத்தை போக்கக்கூடிய வகையில வாழக்கூடிய நெறியதான் இந்த பண்பாடு அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல இப்போ மகரிஷி நமக்கு 17 நற்பண்புகளை கொடுத்திருக்கிறாங்க. அதுதான் இந்த சான்றாண்மையில வருதுன்னு பார்த்தோம். சோ இதுல முதலாவதாக நாம அகிம்சை பத்தி எடுத்துக்கலாம். அதாவது அகிம்சை அப்படின்னா என்னன்னா, எண்ணம், சொல், செயலால் மத்தவங்களை காயப்படுத்தாம இருக்கிறது அல்லது இரக்க குணத்தோட நடந்து கொள்வது. அகிம்சைன்ற உணர்வுக்குத்தான் சுவாமிஜி நமக்கு ரெண்டொழுக்க பண்பாட்டை கொடுத்திருக்கிறாங்க. அப்போ இந்த அகிம்சை இத துன்புறுத்தாமை, ஜீவகாருண்யம், மாநெறி, மகாவிரதம் அப்படின்லாம் இந்த அகிம்சைய பத்தி சொல்றாங்க. அகிம்சைனா என்னன்னா பிறர் துன்பம் போக்கக்கூடிய ஒரு அன்பு நெறி. அகிம்சை என்பது உயிர் கொலை கூடாது, அது மட்டும் கிடையாது, மற்றவங்களுடைய உடலையும் மனதையும் வருத்தக்கூடாது அப்படிங்கிறதும் இந்த அகிம்சையில வரக்கூடியது. அப்போ இந்த அகிம்சை பத்தி பார்த்தோம்னா மகரிஷி நமக்கு கொடுத்ததுல இந்த இரண்டொழுக்க பண்பாடு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நான் எனது வாழ்நாள்ல யாரோட உடலையும் மனதுக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன், காயப்படுத்த மாட்டேன், துன்பப்படுற உயிர்களுக்கு உதவி செய்வேன். அப்போ அந்த இரக்க குணம், இந்த இரண்டொழுக்க பண்பாட்டை நமக்கு எப்படி கொடுத்திருக்காங்க மகரிஷின்னு பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமா இருக்கு. நம்ம தவம் செய்து
இப்ப கூட ஐயா சொன்னாங்க, மன அலைச்சுழல் வேகம் நமக்கு குறைஞ்சு இருக்கும்போது, இத சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, அப்படியே போய் நம்முடைய கருமையத்துல பதியுது. அப்ப கருமையத்துல பதியறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம்ல. உள் அடங்கி பின் விளைவாம். உள்ள பதிஞ்சதெல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் வெளியில வரும். அப்ப இந்த குணங்கள் உள்ள போய் கருமையத்துல பதிஞ்சு நம்ம தவம் முடிச்சு தினந்தோறும் நாம சொல்லக்கூடிய இந்த வாசகங்கள் நம்முடைய கருமையத்துல போய் பதிஞ்சு நமக்கு அந்த அகிம்சை குணம் நமக்குள்ள வரக்கூடியதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது. அப்போ இந்த ஹிம்சை அப்படின்ற குணம் வந்து துன்பப்படுத்துறது. இது வந்து நம்முடைய கருமையத்துல ஏற்கனவே ஒரு பதிவா இருக்கு. இப்ப நாம என்ன பதிவ போடுறோம்? இரண்டொழுக்க பண்பாடுன்ற அகிம்சைக்கான பதிவ போடுறோம். ஆனா நம்ம கருமையத்துல ஏற்கனவே என்ன பதிவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹிம்சை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது விலங்கினங்களுக்கு ஒரு 4 விஷயம் செய்யாம விலங்கினத்தால வாழவே முடியாதுன்னு மகரிஷி சொல்றாங்க. அது என்ன 4 குணம் பார்த்தோம்னா, வதைத்தல், கொலை செய்தல், பிறர் பொருளை பறித்தல், அடுத்தது பிறருடைய வாழ்க்கை சுதந்திரத்த பறித்தல். அப்ப இந்த 4யும் அந்த 5 அறிவு உயிரினம் இத செய்யாம அதால வாழ்க்கை நடத்த முடியாது. அப்ப விலங்கினத்துல இருந்து தான் நாம வித்துப்பதிவா அப்படியே வந்திருக்கிறோம். சோ நம்மளோட பரிணாம வளர்ச்சியில நம்ம பார்த்திருக்கிறோம். விலங்கில இருந்து தான் நாம உருவாகி இருக்கிறோம். அப்போ அந்த பதிவு விலங்கின பதிவும் நம்முடைய கருமையத்துல பதிவாகி இருக்கிறது. அப்போ அந்த ஹிம்சை பதிவு நம்ம கருமையத்துல இருக்கு. நாம தவம் செய்து இந்த இரண்டொழுக்க பண்பாட தினம் சொல்ல 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 அந்த ஹிம்சை பதிவ நாம அஹிம்சையாக மாற்றிக்கொள்ள முடியும். அதுக்கு முதல்ல என்ன வேணும் அப்படின்னா, நம்மளோட எண்ணம் தூய்மையாக இருக்கணும். பாசிட்டிவான எண்ணம் நமக்குள்ள எழக்கூடிய எண்ணங்கள முதல்ல நேர்மறை எண்ணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இது எல்லாமே எப்போ நடக்கும்னா, நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய மன அலைச்சூழலை குறைக்கிறோமோ, எந்த அளவுக்கு ஆழ்ந்து தவம் செய்றோமோ, அப்போ நம்முடைய எண்ணம் பாசிட்டிவாக எத பார்த்தாலும் அதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டியவே பார்க்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நமக்குள்ள எழ ஆரம்பிக்கும். அப்ப எண்ணம் தான் சொல்லாகவும், செயலாகவும் மாறுகிறது. அப்ப நம்மளோட ஆழ் மனதுல இந்த பாசிட்டிவான எண்ணங்கள் பதிய 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 நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விலங்கின பதிவு போய் அந்த அகிம்சை குணம் நமக்குள்ளாக வர ஆரம்பிக்கும். அப்போ மகரிஷி வாழ்க்கையில இந்த அகிம்சைக்கு ஒரு சம்பவம் நடந்தத பார்க்கலாம். அதாவது ஒரு ஒரு நாள் கூடுவாஞ்சேரி தெருவுல மகரிஷி நடந்துட்டு இருக்கும்போது, அப்ப வந்து யாரோ வந்து வெற்றில பாக்கு போட்டு அந்த இத பாக்குறாரு. அதுல வந்து பார்த்தோம்னா, க அந்த வந்து என்ன பண்றாங்கன்னா, பஸ்ஸுல உள்ள உட்கார்ந்துட்டு மகரிஷி மேல அப்படியே துப்பிடுறாங்க அத. அப்போ அவர் வந்து மகரிஷி வந்து அத கொஞ்சம் கூட அதுக்கான கோபப்படுறதோ, இல்ல இது என்னன்னு பார்க்கறதோ எதுவுமே இல்லாம அத அப்படியே தட்டி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு நடந்து போய்க்கிட்டு இருக்கிறாராம். அப்போ அங்க வந்து பார்த்தோம்னா, அந்த அம்மா உடனே, "என்னடா இவர் பார்த்து துப்பிட்டோமே, வெள்ள ஜிப்பா வேற போட்டிருக்காரேன்ட்டு" பதறி அடிச்சுட்டு பஸ்ல இருந்து இறங்கி வராங்களாம். ஆனா மகரிஷிய பார்த்து சொல்றாங்களாம், "இந்த மாதிரி நான் தெரியாம பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சுருங்க" அப்படின்னு மன்னிப்பு கேட்கறாங்களாம். அப்போ மகரிஷி வந்து ரொம்ப ஒரு அமைதியான குரல்ல சொல்றாங்களாம், "நாமளே வந்து இந்த உலகத்துல வந்திருக்கிறதே நம்ம அப்பா, அம்மாவோட கழிவுல தான். இந்த கழிவு என்ன ஆயிடப்போது?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கடந்து போயிடுறாராம். சோ அந்த அளவுக்கு அந்த அகிம்சை பண்பு, எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பு எந்த உயிருக்கும் ஏன்னா அவர் நினைச்சா எது வேணா செஞ்சிருக்கலாம். நம்மலாம் என்ன பண்ணுவோம்? இப்படி துப்பிட்டா கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்படி பண்ணிட்டீங்களே, வெள்ள ஜிப்பா இதுவாயிடுச்சு, அப்படி இப்படின்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிச்சிருப்போம். ஆனா, இதுதான் அந்த மகரிஷிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பண்பு. இது எப்படி அவருக்குள்ள இருந்தது? அந்த மன அலைச்சுழல் வேகம் குறைந்து இருந்ததுனால தான். அப்போ மகரிஷி என்ன சொல்றாங்க, "எனக்கு என்ன கிடைச்சதோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கும் குடுக்குறேன். நீங்களும் பயிற்சி பண்ணுங்கன்னு" சொல்லி அற்புதமா நமக்கு பயிற்சி முறைகளா குடுத்திருக்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு நாம இந்த அகிம்சை குணத்தை நமக்குள்ளாக வளர்த்துக் கொள்வோம் அப்படின்னு இந்த நேரத்துல நம்ம எல்லாருமே ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது பார்த்தோம்னா, இந்த அகிம்சை பத்தி ஒரு சின்ன கதை ஒண்ணு பார்க்கலாம். அதாவது ஒரு பெரிய பணக்கார பண்ணையார் ஒரு கிராமத்துல இருக்கிறாரு. அந்த ஊர்ல பார்த்தா ஒரு ஏழை விவசாயியும் இருக்கிறாரு. அவர் ரொம்ப வயசானவரு. அவருக்கு ஒரு பேத்தி மட்டும் இருக்கிறாங்க. அந்த பேத்தி ரொம்ப அழகானவங்களா இருக்கிறாங்க. இந்த பண்ணையார் வந்து அந்த பேத்திய ஒரு பார்க்குறாங்க. பார்த்துட்டு எப்படியாவது இந்த பொண்ண நாம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அந்த தாத்தா கிட்ட போய் பொண்ணு கேட்கிறாரு. அவங்க பேத்திய கட்டி குடுங்கன்னு சொல்லிட்டு. உடனே அந்த தாத்தா சொல்றாரு, "இல்ல உங்களுக்கும் அவங்களுக்கும் 25
25 வயசுக்கு மேல வித்தியாசம் இருக்கு. எப்படி அந்த பொண்ண சின்ன பொண்ண போய் நான் கட்டி குடுக்க முடியும்? இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? அப்படின்னு அந்த தாத்தா கேட்கிறாரு. அப்போ அந்த விவசாயி அந்த பண்ணையார் வந்து அவரு என்னடா இப்படி சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு, அவர் கூட இருப்பாங்கல்ல கூட்டாளிகள் அவங்க கிட்ட எல்லாம் கலந்து பேசுறாரு. அப்போ அவங்கெல்லாம் இவருக்கு ஒரு உபாயம் சொல்லிக் குடுக்குறாங்க. அவர் நம்ம கிட்ட எவ்ளோ கடன் வாங்கியிருக்கிறாரு. அவர்கிட்ட வெத்து பத்திரத்துல எல்லாம் நெறைய விவசாயத்துக்காக அவர் கடன் வாங்குனப்பல்லாம் வெத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கி வச்சிருக்கிறோம்ல. சோ அதெல்லாம் குடுத்து என் பொண்ணு பணத்த குடுங்க திருப்பி. அப்படி இல்லன்னா உங்க பேத்திய குடுங்கன்னு சொல்லி கேட்கலான்னு சொல்லி, அவர் பண்ணையார் சார்பா அவரோட கூட்டாளிகள்லாம் போய் அந்த தாத்தாவ மிரட்டி கேட்கறாங்க. அந்த தாத்தாவுக்கு என்ன ஏன்னா அவரால பணத்த குடுக்க முடியாது. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம வேற வழி இல்லாம அந்த பேத்திய திருமணம் செய்ய ஒத்துக்கிறாரு. ஆனா அப்போ வந்து ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வருத்தமான செயலா இருக்கு. என்ன இவ்ளோ வயசான ஆளு போய் இந்த சின்ன பொண்ண கல்யாணம் பண்றாரு. எல்லாரும் என்ன சொல்றாங்க, சரி நம்ம கடவுள் முன்னாடியே கிராமத்துல எல்லாம் இப்படிதான் எந்த ஒரு விஷயம்னாலும் கடவுள் முன்னாடி ஒரு சீட்டு குலுக்கி பார்த்து, அதுல இருந்து என்ன வருதோ அத பின்பற்றி வாழ்வாங்க. அப்போ இதே மாதிரி மறுநாள் எல்லாரும் அந்த சாமி முன்னாடி கூடி ஒரு சீட்டு குலுக்கி போடுவோம். அதுல திருமணம் நடத்தலான்னு சொன்னா நடத்துவோம். சாமி உத்தரவு கொடுத்தா நடத்துவோம். இல்லன்னா நிறுத்திர்லான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஊரே கூடி இருக்கிறாங்க. அப்ப இந்த பொண்ணும் இரவு முழுவதும் ரொம்ப யோசிச்சுட்டே படுத்திருக்கிறா. சோ காலையில ரொம்ப பொறுமையா ஏன்னா தாத்தாவோட சூழ்நிலை அந்த மாரி இருக்கு. அதனால அவ தாத்தாவ எதுவும் எதிர்த்து பேசாம அந்த இடத்துல வந்து நிக்கிறா. அப்போ அவ வந்து அவங்கலாம் சீட்டு குலுக்கி போட போறாங்க அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இவளும் மனசுக்குள்ள நினைக்கிறா. எப்படியும் இந்த பண்ணையார் வந்து 2 சீட்லயும் திருமணம் பண்ணிக்கொள்ளலாம்ன்னு தான் எழுதியிருப்பாரு அப்படின்னு மனசுக்குள்ள நெனச்சுட்டு, சீட்ட குலுக்கின உடனே அந்த பொண்ண எடுக்க சொல்றாங்க. அவ ஒரு காகிதத்த எடுக்கிறா. எடுத்து அத வந்து அப்படி வாயில போட்டு மென்னு முழுங்கிர்றா. எல்லாரும் என்ன என்னன்னு ரொம்ப பதட்டமா கேட்கறாங்க. ஏன் அத முழுங்குறன்னு. அப்போ அந்த பொண்ணு பொறுமையா சொல்றா, இந்த மாரி இந்த சீட்ல என்ன இருக்கோ அதுதான் எனக்கு நடக்கணும். அப்போ கீழ இருக்கிற சீட்டுல என்ன இருக்குதோ, அதுக்கு எதிர்ப்பதமா தான் இதுல இருக்கும். அதுல கல்யாணம் பண்ணலான்னு இருந்தா, இதுல பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். அதுல பண்ணக்கூடாதுன்னு இருந்தா, இதுல பண்ணலான்னு இருக்கும். அப்ப நீங்க அந்த சீட்ட தெறந்து பாருங்க. அதுல என்ன இருக்கோ அத வச்சு, நான் முழுங்குன சீட்ல என்ன இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேத்தி சொல்றா. அவங்களும் பாக்குறாங்க. அதுல திருமணம் நடத்தலாம் அப்படின்னு இருக்கு. அப்போ எல்லாரும் சொல்றாங்க, சாமியே உத்தரவு குடுத்துச்சு. இந்த மாதிரி திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த பொண்ணு அஹிம்சை வழியில எந்த ஒரு போராட்டமும் பண்ணாம, ஆர்ப்பாட்டமும் பண்ணாம, அமைதியான வழியில அவளோட சிந்தனையில அத வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு, அஹிம்சை வழியில தப்பிக்க ஒரு முடிவு செஞ்சதுனால, அந்த பண்ணையார் கிட்ட இருந்து அவ தப்பிச்சுக்கிட்டா. அப்போ அந்த அளவுக்கு நாம வந்து தினந்தோறும் தவம் முடிவுல நாமளும் இந்த மகரிஷி குடுத்த அந்த இரண்டொழுக்க பண்பாட தவ முடிவுல சொல்றோம். இந்த அஹிம்சை வழியா நாம வாழணும். எந்த ஒரு சலனம் மகரிஷி இதுல உள்ள உதாரணமும் பார்த்தோம். இந்த பொண்ணுகிட்ட உள்ள உதாரணத்தையும் பார்த்தோம். நாமளும் நம்மளோட வாழ்க்கையில இந்த அகிம்சை வழியில நாம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நாம எல்லாருமே சங்கல்பம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது பார்த்தோம்னா 2வது உண்மை. அப்போ இந்த உண்மை அப்படிங்கிறது என்ன? அதுக்கு என்ன டெஃபினிஷன் குடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னா, வாய்மை என்பது பொய் சொல்லாமை. உண்மை அப்படின்னா பொய் சொல்லாம இருக்கிறது தான். தூய்மையாம் விளைவு தரும் சொற்கள் அனைத்துமே வாய்மையாம். அவை வாழ்வின் வளம் காத்து சிறப்பளிக்கும். அடுத்து மகரிஷி இன்னொன்னு சொல்றாங்க, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசினால் உள்ளொளி தீயாகி உடலை கெடுத்து விடும். உள்ள ஒண்ண வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசணும் அப்படின்னா நமக்கு அந்த உள்ள இருக்கிற ஒளியே தீயாகி நம்மளோட உடலையே அது கெடுத்து விடும். அப்போ நம்மிடத்துல இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் உண்மையா இருக்கணும். நமக்கும் பிறருக்கும் அந்த வார்த்தைகள் நன்மை தரக்கூடியதா இருக்கணும். நன்மைகள் தரும் அந்த உண்மைய கூட நாம எப்படி சொல்லணும் அப்படின்னா, மென்மையாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ மகரிஷி வாழ்க்கையில நடந்த ஒரு இந்த உண்மை அப்படிங்கிறதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, மகரிஷி வந்து வேதாத்திரியம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. 14 திட்டங்கள் குடுத்திருப்பாங்க. போர் இல்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநிதின்னு சொல்லி, அதுல வந்து கடைசியா என்ன சொல்லியிருப்பாங்க? பல மதங்கள், பல கடவுள் பழக்கம் ஒழித்து, உண்மை ஒன்றை தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த வார்த்தை மட்டும் அங்க இருக்கிற இந்த வேதாத்திரியம் பாடல்ல சொல்லும்போது, அங்க இருக்கிற பேராசிரியர்கள்லாம் சொல்றாங்க. எல்லாருமே மகரிஷி கிட்ட வந்து இந்த மாதிரி இந்த வார்த்தை கொஞ்சம் ஹார்ஷா ஏன்னா நம்ம எல்லாரும் அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பல கடவுள் ஒரு கடவுளுக்கு பார்த்தா நிறைய உருவங்கள் வச்சு நிறைய இடங்கள்ல ஒவ்வொரு ஊர்லயும் அதுக்கு ஒரு கடவுள் அதுக்கு ஒவ்வொரு பேர் வச்சு இது மாதிரி வணங்கி
பின்வாங்கி கொண்டிருக்கிற காலகட்டம். அப்ப இந்த நேரத்துல போய் இத சொன்னோம்னா மக்களுக்கெல்லாம் அது ஏத்துக்கக்கூடியதா இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி பேராசிரியர்கள்லாம் மகரிஷி கிட்ட சொல்றாங்களாம். இந்த வார்த்தை மட்டும் கொஞ்சம் இதா சொல்ற மாதிரி இருக்கு மகரிஷி. இதுக்கு பதிலா வேற வார்த்தை போடலாமா? அப்படின்னு எல்லாரும் மகரிஷி கிட்ட கேட்கறாங்க. அந்த சபையில இருந்தவங்கலாம். அப்போ மகரிஷி சொல்றாங்க, "நான் இந்த சமுதாயத்துக்கு உண்மைய எடுத்துச் சொல்லணும்னு நெனைக்கிறேன். நான் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயத்துக்கு பயந்துட்டு, உண்மைய சொல்லாம, நானே வார்த்தைய மாத்துனேன் அப்டின்னா, உண்மைன்ற எண்ணமே இந்த சமுதாயத்துல தெரியாது. அப்ப எதிர்கால சந்ததியினருக்கும் இது தெரியாமலே போயிரும். அதனால என்னுடைய வாழ்க்கை இதனால எனக்கு சிக்கல் வரும். என்ன நெறைய பேர் திட்டுவாங்க. என்கிட்ட நேர்ல கூட வந்து சண்ட போடுவாங்க. இது பத்திலாம் எனக்கு தெரியும். இதுல நெறைய சிக்கல்கள் இருக்குன்னு தெரிஞ்சாலும், நான் பயப்படாம இந்த சமுதாயத்திற்கு உண்மைய கொண்டு செல்லணும். ஏன்னா, நெறைய மதங்கள், நெறைய கடவுள்கள் பேர்னால நெறைய பிரச்சனைகள் வருது. அதுக்கு தான் மகரிஷி ஒரு இடத்துல ஒரு வேதாத்திரிய 14 கோட்பாடுல தேர் திருவிழா தவிர்த்தல்ன்னு குடுத்திருப்பாங்க. ஸோ அதுலயும் அத வந்து நியாயமான முறையில செய்யும்போது ஒண்ணுமே இது கிடையாது. அதுக்காக நெறைய பொருள் செலவு செய்து, நேரத்த விரயம் பண்ணி, அதுக்காக போயிட்டு அவங்க அவ்ளோ சிரமம் நெறைய பேரு சிரமத்துக்கு ஆள்படும்போது, அதெல்லாம் தவிர்க்கலாமே! அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு விஷயத்த மகரிஷி சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, சமுதாயத்துக்கு இந்த உண்மைய கொண்டு செல்லணுங்கிற உயரிய நோக்கத்தோட தான் நான் இத சொல்றேன். இது என்னோட கடமை. இந்த சமுதாயத்துக்கு நான் செய்யக்கூடிய கடமை இது. இதுல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப தைரியமா, போல்டா இத மாற்ற மாட்டேன். இந்த வார்த்தை அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிர்றாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு அந்த உண்மை தன்மையினால இந்த மக்களுக்கு நல்லது கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட மகரிஷி இத செஞ்சாங்க. இதுக்கு ஒரு சின்ன ஒரு க ஒரு கதை பார்த்தோம்னா, ஒரு நாட்ல வந்து ஒரு மளிகை கடையில ஒரு பையன் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அதுல சின்ன பசங்க 2, 3 பேரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு அம்மா வந்து அங்க பணத்த குடுத்துட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க. இவன் பணம் இவ்ளோ பணம்னு கேட்கறான். அப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் தான் பார்க்குறான். அத எண்ணி பார்த்தா, ஐய்யயோ! இவங்களோட பில்லு இவ்வளதானே! நான் கூடுதலா வாங்கிட்டேனே! அப்படின்னு சொல்லி ஒரு குற்ற உணர்ச்சியில அவன் கூட இருக்கிற அந்த பையன்ட்ட சொல்றான். இந்த மாரி அவங்க கிட்ட நான் கூடுதலா வாங்கிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பார்க்குறாங்க. அவங்க வீட்டுக்கே போய் சேர்ந்திருப்பாங்க. அப்போ இத வந்து எப்படி அவங்க கிட்ட திருப்பி குடுக்கறது? ஏன்னா அந்த காலகட்டத்துல ஃபோனு அதெல்லாம் எதுவும் கிடையாது. ரொம்ப ஒரு கிராமம். ரொம்ப தூரத்துல அவங்க வீடு இருக்கு. அப்போ என்ன பண்றதுன்னு அவன்கிட்ட கேட்கிறான். அவன் சொல்றான், "இந்த பணத்த குடுத்தது உனக்கும் எனக்கும் மட்டும் தான் தெரியும். இதுல கூடுதலா இருக்கிறதுங்கிறது அவங்களுக்கு என்னைக்கு தெரிஞ்சு அவங்க வந்தா அன்னைக்கு குடுத்துக்கலாம். நீ எதுக்கு இத பத்தி யோசிச்சுட்டே இருக்கிற? விட்டுரு இத" அப்படின்னு சொல்றாரு. இதுக்கெல்லாம் குற்ற உணர்ச்சி தேவையில்ல. அவங்க குடுத்துட்டு போயிட்டாங்க. நீ வச்சுக்கோ. இது யாருக்கும் தான் தெரியாது அப்படின்னு சொல்றான். அப்ப அவன் சொல்றான், "இல்ல, நான் வந்து எனக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. இந்த மாரி ஒருத்தர ஏமாத்தக்கூடாது. உண்மையா இருக்கணும் நம்ம எந்த விஷயத்துலயும் சொல்லி, எங்க அம்மா எனக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. என்னால குற்ற உணர்ச்சியோட என்னால வேல கூட பார்க்க முடியல. நான் வந்து கிளம்புறேன். நீ கடைய பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லி ஒரு 2, 3 கிலோமீட்டர் இருக்குமா அவங்க வீடு. நடந்து போய் இத நான் குடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் பாட்டுக்கு கிளம்பி பணத்த எடுத்துட்டு போயிடுறான். போயி அந்த அம்மா கிட்ட போய் உண்மைய சொல்றான். இந்த மாரி நீங்க கூடுதலா நான் சொல்லிட்டேன். நீங்க அந்த பணத்த என்ட்ட குடுத்துட்டு போயிட்டீங்க. அப்புறம் தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நடந்தத சொல்றான். அப்போ இந்த மாதிரி அ தன்னோட அந்த கடமைய சிறப்பா செஞ்ச அவர வந்து இன்னைக்கு உலகமே திரும்பி பாக்குது. அவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆபிரகாம் லிங்கன் தான். ஸோ அந்த அளவுக்கு இந்த மாரி நற்பண்புகளோட வாழ்ந்தவங்க, ஏன்னா அவங்களோட அந்த பதிவுகள் மகரிஷி சொன்ன விஷயங்கள் எல்லாம் இந்த வான்காந்தத்துல பதிவாகுது. எப்படி நம்ம பேசுற விஷயம், நம்மளோட எண்ணம், சொல், செயல் எல்லாம் நம்மளோட கருமையத்துல பதிஞ்சு விளைவை குடுக்குதோ, அதே மாரி வான்காந்தத்துல இந்த மாரி நல்ல பதிவுகள் எல்லாம் பதிஞ்சு உலக நன்மைக்காக, உலக மக்களுக்காக அவங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் வான்காந்தத்துல பதிஞ்சதுனால தான், இன்னைக்கு வரைக்கும் நாம அவங்கள நினைச்சு பேசிட்டு இருக்கோம். அப்போ இந்த பிரபஞ்ச காந்தத்துல இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் ஊடுருவி இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு நாமளும் எப்போதும் உண்மையோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்த எடுத்துக்கலாம். ஏன்னா சொல்லுவாங்க, பொய் பேசுறனா கூட நம்ம பாட்டுக்கு உண்மை பேசுனா, அதனால எந்த பாதிப்பும் இருக்காது. ஆனா பொய் பேசுனா, அந்த பொய்ய வந்து ஒவ்வொரு இடத்துலயும் அத சொல்றதுக்காக நம்ம யோசிச்சு அதுவே நமக்குள்ள உள்ள ஜீவகாந்தத்தெல்லாம் விரயம் பண்ணிடுமாம். ஏன்னா, நம்ம ஒரு இடத்துல சொல்லியிருப்போம். ஐய்யயோ! இதே இது அவங்க வந்துட்டாங்களே! இவங்க கிட்டயும் இதையே சொல்லணுமேன்னு அத ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம உண்மை பேசணும்னா அத ஞாபகம் வச்சுக்கணும். உண்மைய சொல்லிட்டு எந்த இடத்துலனாலும் அத சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனா பொய் சொன்னா மட்டும் நம்மளே வீட்ல ஏதாவது பேசுனா, யார்கிட்டயாவது ஏதாவது பொய் சொன்னோம்னா, வீட்ல இருக்க
எல்லாரும் ஒருத்தர்ட்ட ஒருத்தர் சொல்லிக்குவாங்க. இந்த மாரி அவங்க வந்தா இத சொல்லிருங்க, இத சொல்லிருங்கன்னு அத ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா குழந்தைங்க இருந்தாங்கன்னு வைங்க, அவங்க உண்மைய போட்டு வெட்ட வெளிச்சமாக்கிருவாங்க. சோ அதனால நமக்கு அந்த மாரி சங்கடங்கள்லாம் ஏற்படாம இருக்கிறதுக்கு நாம எப்பொழுதும் அந்த உண்மையோட, வாய்மையோட நாம இருக்கணும் அப்படிங்கிறத இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கலாம். மகரிஷி இதையும் அந்த 17 நற்பண்புகள்ல குடுத்திருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா, நேர்மை. நேர்மை அப்படின்னா என்னன்னா, நம்முடைய பொருள், புகழ், அதிகாரம், புலன் இன்பம் இந்த 4ல சிக்கி விடக்கூடிய மனிதன் வந்து நேர்மையோடு வாழ முடியாது. எத்தகைய சூழ்நிலையும் மற்றவங்களுடைய பொருளையோ, வாழ்க்கை சுதந்திரத்தையோ பறிக்காமல் வாழக்கூடிய நெறிதான் நேர்மை. எந்த சூழ்நிலை வந்தா கூட. சோ அதுதான் இதுல அண்டர்லைன் பண்ணக்கூடியது. மன உறுதி கொண்டவர்களே எத்தகைய சூழ்நிலையிலயும் நேர்மையோட வாழ்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுல வந்து மகரிஷி வாழ்க்கையில நடந்த விஷயத்த பார்த்தோம் அப்படின்னா, மகரிஷி வந்து ஒரு கவர்ன்மெண்ட் ஜாப்ல இருந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வந்து பேராசிரியர்கள் சொல்ல கேட்டது. சோ மேலதிகாரி வந்து என்ன செய்றாங்க, ஒரு தவற செய்ய சொல்லி மகரிஷிட்ட சொல்றாங்க. மகரிஷி வந்து அத செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அத அவரு செய்ய சொல்லி சொல்லி வற்புறுத்திக்கிட்டே இருக்கிறது மகரிஷிக்கு ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி, என்ன பண்றாங்க, அந்த வேலையவே விட்டுட்டு வந்துர்றாங்க. அந்த நேரத்துல வறுமை இருக்கு. சோ அவரோட மனசுக்கு அது நேர்மையா தெரியுது. இதுல வந்து நானு பொய் சொல்லிட்டு அவங்க சொல்ல கூடிய அந்த தவற நான் செஞ்சுட்டு, நேர்மை தவறி என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து அந்த வேலையவே ராஜினாமா பண்ணிட்டு வந்துர்றாங்க. சோ அந்த அளவுக்கு அந்த நேர்மைய அந்த அளவுக்கு பின்பற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த சம்பவத்துல இருந்து நாம தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி அபூபக்கர்ன்னு ஒரு தூய்மையான ஆன்மா. ஒரு அரசர். அவர் வந்து அரசராக இருந்தா கூட, என்னன்னு பார்த்தா, அவரோட கஜானால இருந்து அவரு அரசர் அப்டின்னா, எல்லாமே அவங்களுக்கு தான் முதன்மையா இருக்கும். ஆனா, அவரு எப்டின்னா வித்தியாசமானவரு. எல்லாருக்கும் சம்பளம் குடுப்பாங்கல்ல, வேலை செய்றவங்களுக்கெல்லாம் அரண்மனையில. அதே மாதிரி இவரும் தன்னோட வேலைக்கு என்ன ஊதியமோ, அந்த கஜானால இருந்து அந்த சம்பளத்த மட்டும் தான் வீட்டுக்கு எடுத்துட்டு போவாராம். அப்புறம் ஒரு நாள் அவரு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனப்போ, அவர் ஒய்ஃப் வந்து ஸ்வீட் பண்ணி குடுக்குறாங்களாம். ஏன்னா, அந்த காலகட்டத்துலலாம் ஸ்வீட் பண்றது அப்டின்னா, ராஜாக்கள் வீட்ல மட்டும் தான் அது இருக்கும். அதுவும் பார்த்தா ஏதாவது முக்கியமான விசேஷமான நாட்கள்ல மட்டும் தான் அந்த ஸ்வீட் பண்றது அதெல்லாம் இருக்கும். அது செஞ்சாலே ஏதோ ஒரு பெரிய விசேஷமான நாள் அப்டின்னு அர்த்தம். அப்போ வந்து அ "ஏன் இனிப்பு பண்ணியிருக்க இன்னைக்கு?" அப்டின்னு அந்த அபூபக்கர் கேட்கிறாரு. இல்ல குழந்தைங்கலாம் கேட்டாங்க. நான் வந்து இது வந்து ஆடம்பரமா எதுவும் நான் பண்ணல. ரொம்பலாம் செலவு பண்ணி பண்ணல. நீங்க வந்து எனக்கு சம்பள பணம் குடுப்பீங்கல்ல, அதுல நான் கொஞ்சம் கொஞ்சமா மிச்சம் பண்ணி தான் இந்த இனிப்ப வந்து பண்றதுக்கான பொருள வாங்கி நான் இத பண்ணுனேன். அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. சோ அவரும் சாப்பிட்டுட்டு மறுநாள் அரண்மனைக்கு போறாரு. அரண்மனைக்கு போயிட்டு மந்திரி கிட்ட மந்திரிய கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இந்த மாரி அடுத்த மாதம் சம்பளம் போடும்போது, என்னோட சம்பளத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகைய சொல்லி இத குறைச்சு எனக்கு குடு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் குறைச்சு குடுக்க சொல்றீங்க அப்படின்னா, அப்ப அவர் சொல்றாரு, "என்னோட ஒய்ஃப் வந்து இன்னைக்கு இந்த மாரி இனிப்பு பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ நான் குடுக்குற பணத்துல அவங்களுக்கு மிச்சம் பிடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பணம் இருக்கு. அப்ப எனக்கு அவ்வளோ தேவையில்ல. என்னோட அன்றாட தேவைகளுக்கு அவ்வளோ பணம் தேவையில்ல போல. ஏன்னா அவங்க மிச்சம் பிடிக்கிறாங்கன்னா, கண்டிப்பா அது அதிக தொகையா தான் இருக்கு. அதனால என்னோட குடும்பத்துக்கு என்ன தேவையோ செலவுக்கு அந்த பணம் எனக்கு வந்தா போதும்." அப்படின்னு சொல்லி அந்த சம்பளத்த குறைச்சு கேட்கிறாராம். எவ்ளோ ஒரு நேர்மைக்கு இதை விட உதாரணம் எதுவும் கிடையாது. சோ அந்த அளவுக்கு மகரிஷி வாழ்க்கையில நடந்த அந்த விஷயமும், இந்த ஒரு அரசரோட விஷயமும் பார்த்தீங்கன்னா, நேர்மைக்கான எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. நாமும் இந்த நேரத்தில் நாமளும் நேர்மையாக இருப்போம். எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த காலகட்டம் வந்தாலும் நேர்மையாக இருப்போம். ஏன்னா, இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் நம்ம முன்னாடி இருக்கு. ஆனா, நம்ம தொடர்ந்து தவம் செய்து, செய்து, செய்து நம்முடைய மன அலைச்சல் வேகத்த குறைக்கும்போது, நமக்கும் அந்த மனப்பக்குவமும், மன தைரியமும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ அதே மாதிரி தான் பார்த்தோம்னா, அடுத்தது பார்த்தோம்னா, பொறுமை. பொறுமைனாலே நம்ம என்ன சொல்லுவோம்? பொறுமை கடலினும் பெரிது. அதாவது அறியாமை காரணமாக மற்றவங்க வந்து சொல்லாலும், செயலாலும் செய்யக்கூடிய தீமைகள பொறுத்துக் கொள்றதும், திருப்பி அவங்களுக்கு தீமை செய்யாம இருக்கிறதும், மனம் உறுதி அடையறதுக்கு இந்த பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது மற்றவங்க செய்யக்கூடிய தீமைகள பொறுத்துக் கொள்றதும், திருப்பி அவங்களுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கிறதும் தான் இந்த பொறுமைன்னு சொல்றாங்க. "பொறுத்தார் பூமி ஆழ்வார்" அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். பொறுமை கடலினும் பெரிதுன்னு சொல்றாங்க. ஆனா மகரிஷி இத ஒத்துக்கிறது இல்ல. மகரிஷி என்ன சொல்றாங்க?
பொறுமைக்கு எல்லையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மகரிஷி வாழ்க்கையில நடந்த விஷயம். அவங்க வந்து 1 மாசத்துக்கு ரூ. 1,00,000 அவங்களுக்கு வருமானம் கிடைச்சிருக்கு. அந்த தறி நெய்ற தொழில்ல 2 கார் வச்சு அவ்ளோ செல்வச் செழிப்போடு இருந்தவங்க, திடீர்னு ஒரு நாள் பார்த்தா, அது எல்லாமே போயி புட்டு வித்து அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்துல சாப்பிடக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு நிலைமை மாறிடுது. ஸோ காலையில விடியற்காலம் 3 மணிக்கு மகரிஷியோட வாழ்க்கை துணைவியார் 2 பேரும் சேர்ந்து அந்த புட்டு செஞ்சு அத விக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்துல பார்த்தா, வீட்ல பார்த்தா ஒரே வீடு இடிஞ்சு விழுது. ஒரு ஃப்ரெண்டு வீட்ல இருக்கிறாங்க. ஒரே மழை பெய்யுது. பார்த்தா அந்த வீடு கூட இடிஞ்சு விழுற மாதிரி இருக்காம். வீடும் இல்லாம இருந்த சூழ்நிலை. அப்போ அந்த ஃப்ரெண்டு வீட்ல இருக்கும்போது மழையின் காரணமா இடிஞ்சு விழுது. உடனே என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு எதிர் வீட்டு திண்ணையில போய் இருக்கிறாங்க. ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பார்த்தா, எவ்ளோ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை பாருங்க. அப்போ அந்த நேரத்துல கூட மகரிஷி ஏதாவது ஒரு உணர்ச்சி வயப்பட்டாங்களா? இல்லவே இல்ல. பொறுமையாக இருந்து அந்த சூழ்நிலையையும் அவங்க கடந்து போனாங்க. கடந்து இன்னைக்கு நாம அவர் குடுத்த பயிற்சிகள செய்து நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த கோபம், பொறாமை, வஞ்சம் இந்த மாரி விஷயத்த எல்லாம் மாற்றி உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருக்கிற அந்த 6 தீய குணங்களையும் நல்ல குணங்களாக மாற்றுவதற்கு மகரிஷி வாழ்க்கையில நடந்த சம்பவங்களும், அவரு நமக்கு குடுத்த பயிற்சியும் நமக்கு பெரிதும் உதவியாக இருக்கிறது. இந்த பொறுமைக்கு இன்னொரு உதாரணம் பார்த்தோம்னா, அப்துல் கலாம் ஐயாவும், நம்ம அன்னை தெரேசா அம்மாவும் ஒரு ஃப்ளைட்ல பயணம் செய்யறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்த்தா ஃப்ளைட் ரொம்ப நேரம் லேட்டுன்னு சொல்லி நியூஸ் மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் பரபரப்பா ஏன் லேட்டு? என்ன லேட்டு? பொதுவாவே அப்படித்தானே நமக்கு ஒரு இது குறிப்பிட்ட நேரத்துக்கு வரலைன்னா எதனால ஆச்சு? ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லயே ட்ரெயின் நின்னா எல்லாரும் வெளியில வந்து என்ன காரணம்? என்ன காரணம்னு அவங்கவங்க பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ அதே மாரி தான் அங்க எல்லாம் ஒரே பரபரப்பான சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு. ஆனா, இந்த மதர் தெரேசா அம்மையார் மட்டும் அங்க ஒரு டவல விரிச்சு உட்கார்ந்து பிரேயர் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்களாம். அந்த கையில இருக்கிற மணிய உருட்டிக்கிட்டே அவங்க பிரேயர் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்களாம். அப்பதான் அப்துல் கலாம் ஐயா கேட்கறாங்களாம், "இந்த மாதிரி எப்படி உங்களால இப்படி இருக்க முடியுது?" அப்படின்ட்டு. ஸோ இந்த நேரத்துல நாம உணர்ச்சி வசப்பட்டா எதுவும் நடக்க போகுதா? எதுவுமே கிடையாது. அப்ப இந்த நேரத்துல நாம பொறுமையா இருந்து, நாம அதுக்கு பதிலா ஏன்னா அது வர நேரத்துல அது வரும். கண்டிப்பா வரும். வராம போகாது. அதுவரைக்கும் நாம ஏன் டைம வேஸ்ட் பண்ணணும்? நம்ம உட்கார்ந்து நம்ம பிரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஸோ இன்னைக்கு மதர் தெரேசாவோட நினைவு தினம். ஸோ இந்த நேரத்துல அவங்கள நாம நினைவு கூர்ந்து கொள்வோம். அந்த அளவுக்கு அவங்க வந்து மனித சமுதாயத்துக்கு இந்த 17 நற்பண்புகளையும் உடைந்த அது எல்லாமே இருக்கின்ற ஒரு பெண்மணியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. கையில வந்து அந்த அவங்க தொழுநோயாளிகளுக்காக பணம் கேட்டப்போ, கையில எச்சில் துப்புனத கூட அவங்க அதுக்கு கூட கோபப்படாம பொறுமையாக அடுத்தடுத்து கடந்து போயிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த மாரி வாழ்ந்த மகான்கள் இன்னைக்கு பார்த்தோம்னா, நெறைய ஒரு விசேஷமான நாள். வ.உ.சி.யோட பிறந்த நாள், டாக்டர் ராதாகிருஷ்ணனோட பிறந்த நாள். அததான் நம்ம ஆசிரியர் தினமா கொண்டாடுறோம். ஸோ இந்த தினத்துல நம்ம கூட இருக்கிற நம்மள வழிகாட்டுகின்ற, நமக்கு வழிநடத்துகின்ற மூத்த பேராசிரியர்களுக்கும், நம்மோட இணைந்து செயல்படுகின்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன். அதே மாரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, மதர் தெரேசாவோட நினைவு நாள். அடுத்து மிலாடி நபி, கேரளத்துல ஓணம் பண்டிகை கொண்டாடுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு சயின்டிஃபிக்கான ரீசன் இருக்கும். ஸோ அந்த தினத்துல நாம அந்த மகான்கள்லாம் சொன்ன அந்த நற்பண்புகள், இவ்ளோ பண்புகள் 17 பண்புகள் இருக்கு. ஸோ அந்த பண்புகள மட்டும் ஒரு முறை சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். தற்பெருமையின்மை, நம்மளோட வாழ்வின் வளமைக்கான நற்பண்புகள். கர்வமின்மை, கடும் பற்றின்மை, சுயநலமின்மை, தன்னடக்கம், விடாமுயற்சி, அமைதி, அகிம்சை, பொறுமை, நேர்மை, உண்மை, மற்றவர்க்கு உரிய மதிப்பை அளித்தல், மன்னித்தல், பொறாமையின்மை, மன உறுதி, பிறரிடம் யாசிக்காமை, எதிலும் நல்லதையே காணுதல். கேட்கும்போது எவ்ளோ நல்லா இருக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம். சோ இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையோட வளமைக்கான நற்பண்புகளாக மாற்றிக் கொள்வதற்கு மகரிஷி நமக்கு உபாயத்த குடுத்திருக்கிறாங்க. நாம தொடர்ந்து தவம் செய்து நம்முடைய மன அலைச்சல் வேகத்தை குறைத்து எப்பொழுதும் நெற்றியிலே, உச்சியிலே ஞாபகமாய் இருக்கும்போது, இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக சாத்தியமாகும் என்று கூறி, எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் சிரம் தாழ்ந்த நன்றிகளையும், இதுகாறும் செவிமடுத்த அனைத்து வேதாத்திரிய அன்பு உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் தெரிவித்து அமர்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.